கிறிஸ்துவில் பிரியமானவங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்த்துக்கள். உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். பைபிளில் எப்படியா சொல்லப்பட்டிருக்குது, நீதிமொழியிலும் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உலகத்தில் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். 52 மதங்கள் இருக்கிறது. அந்த மதங்களிலும் உண்மையான உத்தமமான பரிசுத்தமான நாமம் இருக்கின்றால் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த குர்ஆன்னு. ஆனால் அதில் எல்லாம் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதில் கூட ஒரு தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவங்களில் இல்லாத ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி என்றால் அதுதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் அவ்வளோ பலமான நாமம், பரிசுத்த நாமம், உண்மையான நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம், உற்சாகத்தை இருக்கிற நாமம், பலப்படுத்துகிற நாமம், கட்டுகளை உடைக்கிற நாமம், பிசாசின் தலையை தகர்க்கிற நாமம், மந்திர வல்லமையை அழிக்கிற நாமம். அந்த நாமத்தை சொல்ல 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 உங்களோட வாழ்க்கையில் சுகம் வரும். அதுதான் அதற்குள் ஓடி நீங்கள் நீதிமான்களாகிய நீங்கள் எல்லாரும் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும், பலப்படுத்தும், தடைகளை மாற்றும், அற்புதங்களை செய்யும். ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்து உயர்த்தும் ஐயா. எல்லாவித கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும். உண்மையான நாமம், உத்தமமான நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம், வியாதியிலும் பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உயர்த்தும்படி நான் செபிக்கிறேன். கண்ணீரை துடைக்கும்படி செபிக்கிறேன். கடம்பாரம் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.